நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களா நீங்கள்? உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய கூடாரத்தில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. போன வருஷம் நாங்கள் வேண்டிட்டு போனோம், எங்கள் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, இன்னைக்கு நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வர்றதுனால மோகனங்கள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க. அதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக கட்டளை எடுக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். உங்கள் விசுவாசம் பலனடைய தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தொழில் அதிபர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். என்னோட பார்ட்னர்கள் என்ன பிஸ்னஸை ஏமாற்றப்பட்டு 1 கோடி கடனோட நான் இங்கே வந்திருந்தேன். அப்போது தேவன் ஐயா மூலமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் திருப்பிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருந்தாரு. அதே போல் தேவன் எனக்கு இங்கேருந்து போய் 3 மாதத்துலேயே எனக்கு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எனக்கு தேவன் உதவி செஞ்சார். அது அடுத்த 6 மாதத்துலேயே தேவன் அதை என்னோடய பழைய கம்பெனி, இழந்து போன கம்பெனிக்கு ஈக்குவலாக அதோட வியாபாரத்தை கொண்டு வந்து லாபத்தையும் 10 மடங்கு அதிகமாக அதை ஆக்கி கொடுத்தாரு. உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். தொழில்ல தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலை. பேதுருவை சந்தித்து அவன் வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். தேவனிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0469353333. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாத நேரம். குடும்பமாக ஜெபம் பண்ணுவது தான் ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு அற்புதமான நேரம். குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே பிரசன்னமாகி அற்புதம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார்.
அதனால் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாருங்க. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? மகள் எங்க, மகன் எங்க? கூப்பிடுங்க, உடனே வாங்கன்னு கூப்பிடுங்க. குட்டி பிள்ளைகள் தான் நம்ம உற்சாகமாக பைபிளோடு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த குட்டி பிள்ளைகளை பார்க்கறது. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். முதல்ல 2 பாடலை பாட போகிறோம். அப்புறம் வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய சில காரியம்லாம் இருக்குதுல்ல, அந்த ஜெப குறிப்பை எழுதி வச்சிருக்கிறீங்களா? இந்த வேத புஸ்தகத்தோடு வைத்து கொள்ளுங்கன்னு சொன்னல. என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னு குறித்து கொள்ளுங்க. தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு பதில் வந்த உடனே டிக் பண்ணி பிரைசலான்னு எழுதி வைங்க. அப்போ என்றைக்கு ஜெபிச்சிங்க, எப்போ பதில் வந்தது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அந்த மாதிரி ஜெப ஒழுங்கை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்க, அற்புதங்களை காண்பீங்க. இப்போ நம்ம 2 பாடல் பாடின பிறகு வசனத்தை தியானித்து ஜெபிக்கலாம். முதலாவது பாடல், அதாவது இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினிலே இதுவரை நான் கண்டதில்லை காண்பா. அவர் மிகவும் அழகானவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000 பேரில் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறவர். அவ்வளோ சௌந்தரியமானவர் இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி அழகுள்ளவரை பார்க்க முடியாது. அந்த அழகை நம்ம நினைச்சு ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். நம்ம இணைந்து பாடலாம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், அவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தான், அவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது நீரை போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த உலகத்துக்காக மண்ணுக்காக மாணிக்கம், அதை இழப்பீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்டவர். இந்த உலக சென்றின்பம் உலக நன்மைக்காக அந்த விலையேறப்பட்ட இயேசுவை இழந்துடாதங்க. எப்பவுமே இயேசுவின் மீது அதிக கவனமும் அன்பும் வைத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். இப்போ இன்னொரு பாடல் பாட போகிற தெரிந்த பாடல் தான். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். குடும்பத்துக்கு விரோதமாய் அலைகள் எழும்பி இருக்குதா? கடல் அலைகளைப் போல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, பாடுகளுக்கு மேல் பாடுகள். ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்தது, ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்தது. அலைகள் போல வந்து கொண்டே இருக்கிறதா? ஒன்றும் பயப்படாதங்க. உங்களை காத்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். தன்னுடைய கரத்தினால் உங்களை காத்து நடத்தக்கூடியவர். அந்த அன்பை நினைத்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம்.
காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. இயேசுவை நம்பினா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேலே இருப்பதை அறிக்கை செய்வது, விசுவாசத்தை அறிக்கை செய்வது. அதுதான் நம்புவேன் என் இயேசுவை என்று துதித்து பாடுவது. இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியத்தில் அற்புதம் நடக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது வீட்டுக்குள்ளே, அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு வார்த்தை ஆண்டவர் தருகிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்போ குறைவை நிறைவாக்குகிற ஒரு தேவன் உங்களுடைய குறைவை மாற்றும்படி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பகுதியில் ஒரு குறை காணப்படுகிறது. உங்களுக்கு என்ன காரியத்தில் குறை? சமாதானத்தில் குறைவுபட்டு இருக்கலாம். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், மனிதருடைய வார்த்தைகள், அதனால் குடும்பத்தில் சமாதான குறைவு வந்திருக்கலாம். வியாதி நிமித்தம் ஆரோக்கிய குறைவு வந்திருக்கலாம். ஒரு போராட்டம், நெருக்கத்தின் நிமித்தம் பொருளாதார குறைவு வந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு இப்போ மாற்ற விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இப்போவே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்படும். ஆண்டவர் செய்த அற்புதங்களில் முதலாவது அற்புதம் என்னது? உங்களுக்கு நல்லா தெரியும்ல, யோவான் 2 இருக்குது. தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். கல்யாண வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. திருமண வீட்டில் அந்த இஸ்ரவேல் மக்கள், யூத ஜனங்கள் கொடுக்கிற விருந்தில் ரொம்ப முக்கியமானது திராட்சரசம் பரிமாறுவது, ஒயின்.
என்று சொல்லக்கூடிய அந்த திராட்சரசம் பரிமாறுவது, அது எல்லா வீட்லேயும் அது ரொம்ப முக்கியம் இடம் வகிக்கும். அதனால இவங்க வீட்டில் இது டேஸ்ட்டாக இருந்துச்சு, இவங்க வீட்டில் இந்த ஒயின் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் அப்படிலாம் சொல்லி புகழுவாங்க. அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த வீட்டில் திராட்சரசம் குறைந்து விட்டார். நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால் குறைவுபட்டு விட்டார். இனி வரக்கூடியவங்களுக்கு, இன்னும் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு திராட்சரசம் கொடுக்கப்படவில்லை, குறைவுபட்டு விட்டார். என்ன செய்வதுன்ற ஒரு கலக்கம். அப்போ இந்த குறைவு நிமித்தம் நிறைய பாதிப்பு வருது. மனதளவில் பாதிப்பு வருது, சிலருக்கு சரீரத்தில் பாதிப்பு வருது, சிலருக்கு மனநிலை பாதிப்பே விடுகிறது. குறைவை பற்றி நினச்சி பேசி குறைவான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே மகளே, உன் குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் அதை நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார், நிறைவாக்க போகிறார். அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம். நிறைய குருடர்களை பார்க்க வைத்தார், சப்பானியை நடக்க வச்சார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். எவ்வளோ அற்புதம் செய்கிற போதில் முதலாவது அற்புதம் என்று குறிப்பிடப்படுவது பைபிளில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கல்யாண வீட்டின் குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார். அதே ஆண்டவர் தான் உங்கள் குறைவை நிறைவாக்க விரும்புகிறார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதி குறைவுபட்டு இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுபட்டுட்டீங்களா? சரீர நன்மையில் குறைவுபட்டுட்டீங்களா? இது ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுனால உங்களுடைய எல்லாருக்குள்ள நம்பிக்கையில் குறைவு ஏற்பட்டு விட்டதா? இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கை என்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதங்க என் பிள்ளைகளே, உங்கள் குறைவை நான் நிறைவாக்குகிறேன் என்று. நீங்கள் குடும்பமாக என்ன தேடுறீங்க, என்ன பாடுறீங்க, என்ன துதிக்கிறீங்க, உங்களுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கே குறைவு நிறைவாக போகிறது. விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கணும். அந்த ஒரு கரிசனையோடு நம்ம செபிக்கணும். ஆண்டவர் இப்போ அற்புதம் செய்ய போகிறார். சரியா? இதே மாதிரி குறைவுகளோட எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை? குறைவுகளோடு கூட நம்மை சுற்றிலும் எவ்வளோ மக்கள் இருக்கு. அவங்க தெருவில் இருப்பாங்க, அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்க கிராமத்தில் இருப்பாங்க. குழந்தை இல்லாத ஒரு குறை, அது ஒரு குறைவு தானே. அப்போ குழந்தை இல்லை என்கிற ஒரு மனதில் உண்டான ஒரு துக்கம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். ஆண்டவர் பாருங்கள், அந்த காரியத்தில் ஆசீர்வதித்து குறைவை நிறைவாக்கி குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற தேவன் இன்றைக்கி உங்களுக்கு செய்ய போகிறார். கல்யாண வீட்டில் குறைவை நிறைவாக்கி மகிழ செய்த இயேசு இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்க போகிறார். நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இயேசுவை இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இந்த குறைவு நிறைவாக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது இயேசு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஆண்டவர் குறைவை நிறைவாக்கி மகிழ செய்து தான் யோவான் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் குறைவை நிறைவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்கப்பட இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த அற்புதத்தை நமக்கு செய்த மகிழ்வுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் குறைவுபட்டவராக தொங்கினார். அவருடைய வஸ்திரத்தை பிடுங்கிட்டாங்க, அவர் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அடித்து காயப்படுத்தி ரத்தத்தெல்லாம் சிந்த வைத்தாங்க. எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்து ஒரு குறைவுபட்டவராக சிலுவையில் தொங்கினார். ஏன்னா நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர். அவரை நீங்கள் விசுவாசித்து, இயேசுவே எங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த குறை இருக்குது, இதை இன்றைக்கு நீங்கள் மாற்றணும், குறைவை நிறைவாக்கி எங்களை மகிழ பண்ணணும், ஒரு அற்புதம் நடக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சா இன்றைக்கு இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து ஜெபிப்பீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, எங்களுக்குரியதுன்னு விசுவாசத்தை ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம்.
முதலாவது உங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள், உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள், உங்கள் சபை மக்கள், அவங்களெல்லாம் கண்மனால் நிறுத்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த எங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவுகள், இந்த தெருவில் இருக்கிறவங்க, இந்த கிராமம் பட்டணத்தில் இருக்கிறவங்க, நிறைய குடும்பங்களில் ஆண்டவரே குறைவு காணப்படுகிறது. சமாதான குறைவு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. காரணம், நிறைவை கொடுக்குற ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை அவங்க அறியணும், ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய மனக்கண் திறக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் குறைவு. ஆண்டவர் ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் இல்லை. குறைவுபட்ட நிலைமையில், வருத்தத்தில், வேதனையில் வாழ்கிறாங்களே, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவை நிறைவாக்கும். இதோ ஆண்டவர் ஆரோக்கிய குறைவுனால, சமாதான குறைவுனால, ஆண்டவரை கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் குறைவுபட்டு இப்படி பல விதங்களில் சங்கடத்தோடு ஜெபிக்கிற குடும்பங்கள், இவங்களுக்காக எல்லாம் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறைவுகள் நீங்கி ஒரு நிறைவு வரணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறையுமில்லை என்று சொல்லும்படி கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக சிலுவையில் மரித்ததை, ரத்தம் சிந்தனதை நினைத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாமே அறிந்து நிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் மாவட்டம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும். சமாதானமும் மகிழ்ச்சி பூரணமாக அவளுக்கு உண்டாயிருக்கணும். குறைவுகளை எல்லாம் மாற்றி அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அப்படி இப்போ எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும். ஆண்டவரே, பண காரியத்தில் குறைவுபட்டு விட்டோம், கடன்காரர்கள் நெருக்குகிறாங்க, இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க, குறைவை நிறைவாக்குங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மகிழ பண்ணுங்க. வியாதி பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட என் பிள்ளைகளை தொடுங்க. அந்த வியாதியெல்லாம் மாறட்டும். நிறைவான பூரண ஆசீர்வாத, சுகம், பலன் உண்டாகும்படிக்கு செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரியது, எங்களுக்குரியது என்று விசுவாசித்து எங்கள் குடும்பத்தில் இப்போவே இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கணும். இந்த வாரத்தில் ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்க்கணும். குறைவுகள் எல்லாமே நீங்கிடணும். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாகணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்துவிட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Irudaya Jayakumar and family, சிங்கம்பாறை, திருநெல்வேலி. ரோமர் 15:33 படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. பிரதர் ரொனால்ட் அண்ட் ஃபேமிலி, திருச்சிராப்பள்ளி. 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. பிரதர் தவசி பால் பொன்ராஜ் அண்ட் ஃபேமிலி, பெருமாள்புரம். ஏசாயா 48:18 படி உங்கள் சமாதானம் நதியைப் போலும், உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருப்பதாக. பிரதர் நரேஷ் சுரேகா அண்ட் ஃபேமிலி, சித்தூர். சங்கீதம் 122:7 படி உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பிரதர் பிரவீன் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர். 2 சாமுவேல் 7:29 படி உங்களின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் ஜான் டேவிட் அண்ட் ஃபேமிலி, கோயம்புத்தூர்.
அப்போஸ்தலர் 18:10 படி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் ஸ்வீட்லின் பட்டு மல்லிகா அண்ட் ஃபேமிலி, கோயம்புத்தூர். பாகமம் 28:12 படி, கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராக. சிஸ்டர் மேரி கோரட்டி அண்ட் ஃபேமிலி, கன்னியாகுமரி. யோவேல் 2:26 படி, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் ஆண்டனி பிரபு அண்ட் ஃபேமிலி, பெங்களூர். எரேமியா 31:14 படி, நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. சிஸ்டர் க்ளோரி அண்ட் ஃபேமிலி, கன்னியாகுமரி. லூக்கா 1:28 படி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. 4 மாவடியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பெண்களுக்காக தெபோராழே எழும்பு பெண்கள் எழுப்புதல் ஜெபக்கூடுகை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரி ஜாய்ஸ் லாசர்ஸ் அவர்கள். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோமா? நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துறோமா? நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்றுவோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நாம் எழும்பணும். தெபோராள் எழுப்புதல் தரிசன பகிர்வு சகோதரி அனிதா பானு மற்றும் சகோதரி வசந்தி பால். தெபோராளே தேசத்தின் எழுப்புதலுக்காக தீர்க்கதரிசியாக எழுந்து ஜெபிக்க வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசர்ஸ் அவர்கள். நாள் பிப்ரவரி 21 காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். இடம் மோசே அரங்கம், தேவனுடைய கூடாரம். தொடர்புக்கு 9487333705 0463935335. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் சமாதான பெருவிழா. மார்ச் மாதம் 7, 8 ஆகிய தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினமும் மாலை 5 மணி முதல் நடைபெறும். இடம் கேட் நம்பர் 2, பேலஸ் கிரவுண்ட், திரிபுரா வாசனி, நியர் மேக்ரி சர்க்கிள், ஏர்போர்ட் ரோட், பெங்களூர். தெய்வ செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசர்ஸ் அவர்கள். எல்லாரும் லஞ்ச வாங்குறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க, நம்ம மட்டும் என்ன அப்படி நினைக்காதங்க. லஞ்சம் வாங்குகிற ஒருவனும் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. ஊழல் பண்ணுகிற ஒருவனுடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. தேவன் நியாயந்திருக்கிற ஒரு நாள் இருக்கிறது. மனிதனுக்கு மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணி கள்ளத்தனமாய் சம்பாதிக்கும் போது உடனே ஆபத்து வராது, உடனே பாதிப்பு வராது. ஏன்? ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பாம துணிகரமாய் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பாயானால் தேவன் உன்னை நியாயம் தீர்த்து விடுவார். அது சாபமாய் உன் குடும்பத்தின் மேலே வரும். பாவ போராட்டமா? வியாதியின் வேதனையா? பிசாசின் கட்டுகளா? கடன் பிரச்சனையா? நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 0803545445 மற்றும் 9591077110. God bless you.